சரி, ஓகே. ப்ரெக்னன்சி கிளாஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களே, என்ன காரணம்? ஸோ நான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கு எதுவுமே தெரியாமல், அதாவது எப்படி சொல்கிறதுனா டோட்டலி பிளைண்டாக வீட்டில் கேஷுவலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாமல் தான் டெலிவரிக்கு போனேன். ஓகேவா? ஸோ அங்கெல்லாம் எதுவுமே யாருமே வந்து எதையுமே வந்து டீச் பண்ணவும் இல்லை எனக்கு டைம் கொடுக்கவும் இல்லை. எனக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியலை. ஸோ இதெல்லாம் தெரியாத காரணத்தினால ஃபஸ்ட்டு அன்வான்டாக நான் வந்து சி செக்ஷனை எதிர்கொள்ள வேண்டியதாக போச்சு. அது அன்வான்ட் அப்படிங்கிறதே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சி செக்ஷனால் நான் நிறைய உடல் அளவில் பாதிப்புகளை சந்திக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது சி செக்ஷனால தான் அப்படிங்கிறதே தெரியறதுக்கே எனக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துலேருந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெக்னன்சி கிளாஸே ரன் பண்ணுறேன். ஸோ இதில் நான் நார்மல் டெலிவரியை எப்படி ஈஸியாக பண்ணலாம். ஓகே, ஸோ 2வது பேபி நான் நார்மல் டெலிவரியில் நானே ஒரு சி செக்ஷன் பண்ணினேன், நானே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நார்மல் டெலிவரிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இன்னொன்று, நான் வந்து நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன், நான் ஒரு ஹீலர் அப்படிங்கிறதுனால ஸோ மிக மிக எளிமையாக நேச்சுரலாக அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத ஒரு ப்ரெக்னன்சி ரொட்டீனை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக எல்லாருமே நார்மல் டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிறத சீக்ரெட் எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டெலிவரி சி செக்ஷன் அப்படிங்கிறதுனால ஏன் சி செக்ஷனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதோட அனுபவம் எனக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஒரு சி செக்ஷன் பண்ண நானே கான்ஃபிடெண்ட்டாக என்னை தயார் பண்ணி ஒரு நார்மல் டெலிவரிக்கு தயார் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ நார்மலாக முதல் ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க ரொம்ப எளிமையாகவே அவங்கள தயார்படுத்திக்கலாம். ஸோ இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் தான் நம்மளோட ப்ரெக்னென்சி கிளாஸில் நான் சொல்லித்தர போகிறேன்.